12th கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 20th சம் பார்க்கலாம். Kf crystallizes in FCC structure like sodium chloride. Calculate the distance between potassium and fluoride in Kf. Given என்ன கொடுத்திருக்காங்க, density of Kf is 2.48 g centimeter minus 3 கொடுத்திருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the distance between potassium and fluoride னு கேட்டிருக்காங்க. இப்போ Kf crystallizes in FCC structure. FCC ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா, அதாவது வேல்யூ என்னது, நம்மளுக்கு 4னு தெரியும். அதை வந்து என்னன்னு எடுத்திருக்காங்க, n is equal to 4. இப்போ அடுத்து டென்சிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2.48 g சென்டிமீட்டர் மைனஸ் 3. அதை எடுத்து உங்கள் வேலை எழுதிட்டாங்க. இப்போ அடுத்து மோலார் மாஸ் எம்மை கண்டுபிடிக்க போகிறோம். எம் என்னது, பொட்டாசியம் அண்ட் ஃப்ளூரைன் கொடுத்துருக்காங்களா. பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 39 ப்ளஸ் ஃப்ளூரைனோட அட்டாமிக் நம்பர் 19. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். 39 + 19ஓட வேல்யூ m is equal to 58 g mole minus 1. இது m ஓட வேல்யூ. அடுத்தது டென்சிட்டியோட ஃபார்முலா, இதை கம்பல்சரி எல்லாரும் மக்கப் பண்ணிடுங்க. டென்சிட்டி அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு n m டிவிசிபிள் பை a cube na. அது na அவகேட்ரோ நம்பர்னு அர்த்தம். na என்னது, அவகேட்ரோ நம்பர். இப்போ அடுத்தது கேல்குலேட் த டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்களா. இப்போ டிஸ்டன்ஸ் என்னது, இது லென்த்து. டிஸ்டன்ஸை வந்து நான் ரேடியஸாக எடுத்துக்கிறேன். இது வந்து டிஸ்டன்ஸ்னால் நம்மளுக்கு ரேடியஸ்னு தெரியும். டிஸ்டன்ஸ் என்னது, ரேடியஸை. எஃப்சிசி ஸ்ட்ரக்சருடைய ரேடியஸ் என்னது, 4r is equal to √2a. இது வந்து ஃபார்முலா. இது என்னது, ஃபார்முலா. இதை மக்கப் பண்ணிடுங்க. 4r is equal to √2a. இது வந்து எஃப்சிசியோட ரேடியஸோட ஃபார்முலா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவை டிவிசிபிள் பை 2 பண்ண போகிறோம். இப்போ டிவிசிபிள் பை 2 பண்ண போனால் வந்து 2 2s are 4ங்கும் போது இங்கே 4r வந்து 2r மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 இல்லாததால் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவிசிபிள் பை 2ன்னு போட்டிருக்கேன். √2a டிவிசிபிள் பை 2. இந்த சாதாரண 2வை √2 × √2ன்னு எழுதியிருக்கேன். என்னது, 2வை √2 × √2ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த 2க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், √2 × √2. மேலே இருக்க √2வும் கீழே இருக்க √2வும் கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a டிவிசிபிள் பை இந்த ஒரே ஒரு √2. 2r is equal to a √2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து 2rனா டிஸ்டன்ஸ், அதாவது டயாமீட்டர்னு தெரியும். அப்போ 2r என்னது, டயாமீட்டர். இதை டியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் கூட எழுதுறேன். d is equal to a by √2. இப்போ அடுத்தது a கியூப், அதாவது இந்த டென்சிட்டி ஃபார்முலாவுக்கு போகலாம். இப்போ இந்த டென்சிட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த a கியூபை வெளியே தள்ளிட்டு டென்சிட்டியை உள்ளே தள்ளியிருக்கேன். எதுவும் பண்ணல. a கியூப் வெளியே, டென்சிட்டி உள்ளே. அப்போ a கியூப் இஸ் ஈக்குவல் டு, என்னோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எஃப்சிசியோட ஃபார்முலா என்னது, 4 இன்ட்டு மோலார் மாஸோட வேல்யூ என்னது, 58 g mole minus 1. 58 டிவிசிபிள் பை a கியூப் வெளியே போச்சு. டென்சிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2.48 g சென்டிமீட்டர் மைனஸ் 3. அதை எடுத்து எழுதியாச்சு. இன்ட்டு n என்ன சொன்னேன், அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர் என்னது, 6.023 × 10⁻23. a கியூப் இஸ் ஈக்குவல் டு 58 × 4. 58 × 4ஓட வேல்யூ வந்து 232. இப்போ அடுத்தது டிவிசிபிள் பை 2.48 × 6.023 × 10⁻23 அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்கள். இன்ட்டு பண்ணிவிட்டு 232 கூட டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை 10⁻23 இன்ட்டு பண்ணோன்னா அது ஒரு வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏ இருக்கா, இந்த கியூபை அந்த சைடு எடுக்கும்போது நம்ம கியூப் ரூட்னு வரும். கியூப் ரூட் எடுத்தோம்னா ஏவோட வேல்யூ 537.5 pm அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏவோட வேல்யூ என்னது, 537.5 pm. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏவை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 2rனா டயாமீட்டர்னு தெரியும். டயாமீட்டருக்கு டின்னு சிம்பிள் இருக்குது, அதனால் டின்னு போட்டிருக்கேன். d இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது, 537.5 pm. அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு √2ஓட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும், 1.414. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 380.12 pm அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த கியூப் ரூட்லாம் எடுக்க தெரியலனா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கேல்குலேஷனுங்கிற தனி வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் எஃபோட வேல்யூ என்னது, 380.12 pm.
புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.